السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடி அவனுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நம்முடைய ஓய்வு நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் ஈமானிய வலிமையே ஈடேற்றத்தை தரும் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஈமானிய வலிமை என்றால் என்ன? ஈடேற்றம் என்றால் என்ன? ஈமானிய வலிமை என்றால் ஈமானை பொறுத்தவரையில் ஈமான் கூடும் குறையும். பாவங்கள் செய்வதினால் ஈமான் குறையும், நன்மைகள் செய்வது மூலமாக ஈமான் அதிகரிக்கும். எனவே ஈமான் யாருக்கும் அப்படி நிலையானதாக இருக்காது, அது கூடும் குறையும். அதே சமயத்தில் ஒரேடியாக குறைந்து கொண்டே இருக்கக்கூடாது. எனவே அப்படி இருந்தால் அந்த ஈமானில் பலகீனம் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பலகீனமான ஈமானை எப்படி சரி செய்வது? எப்படி நம்முடைய ஈமானை வலிமையாக்குவது? அப்படி வலிமையாக்கினால்தான் ஈடேற்றம் கிடைக்கும். ஈடேற்றம் என்றால் வெற்றி, ஜெயம். உண்மையில் அந்த வெற்றி இந்த உலகத்திலும் இருக்கிறது, நாளை மறுமையிலும் இருக்கிறது. எனவே ஈமானிய அந்த வலிமை எப்படி வரவழைத்துக் கொள்வது? உண்மையில் அன்புள்ளவர்களே, சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அடிக்கடி இது போன்ற சபைகளில் ஒன்று கூடுவார்கள். குறிப்பாக பள்ளிவாசல்ல அவர்கள் ஆங்காங்கே சபை கூடுவார்கள். அந்த நேரத்தில் ஈமானை புதுப்பிப்பதற்காக, ஈமானை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் ஒன்று கூடி அமர்ந்து பேசுவார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை கூப்பிடுகிறார்கள். இஜ்லிஸ் பினா நுமின் சாஆ, வாருங்கள் மக்களே, உட்காருங்கள், கொஞ்சம் நம்முடைய ஈமானை புதுப்பிப்போம் என்று சொல்வார்கள். அப்போ உண்மையில் அந்த சஹாபாக்கள் ஒன்று கூடினாலே ஈமான் அதிகரிக்கக்கூடிய, ஈமான் வலுப்படுத்தக்கூடிய, ஈமானை வலிமையாக்கக்கூடிய பேச்சாகத்தான் அவருடைய சபை இருக்கும். நம்முடைய சபை எப்படி இருக்கிறதா? நாம் கூடக்கூடிய அந்த ஒன்று கூடல் அப்படி இருக்கிறதா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அதே போல் அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படியும் சொன்னார்கள்: அல் மூமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லஈஃப்.
பலகீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் தான் சிறந்தவன், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த ஈமான் பலவீனமாக இருக்கிறதோ அவர் சிறந்தவராக இருக்க முடியாது. எந்த ஈமான் பலமுள்ள ஈமானாக மூமினாக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவராக இருக்க முடியும், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமுள்ள அடியாராக இருக்க முடியும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இங்கே நமக்கு தெளிவாக வெளிப்படுகிறது, பலகீனமான மூமின் பலமுள்ள மூமின், வலிமையான மூமின் வலிமை குறைந்த மூமின். அப்போ யாரையெல்லாம் நேசிக்கிறான், யார் சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? பலமுள்ள மூமின் தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அப்போ இங்கேயும் நம்ம தெளிவாக விளங்கலாம், மூமின்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க, பலமுள்ள மூமின் பலமில்லாத மூமின். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சில பண்புகளை சொல்றான். அந்த பண்புகளை சொல்லிட்டு முடிக்கும்போது உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள், ஹக்கான மூமின்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உண்மையான மூமின்கள் என்றால் வலிமையான மூமின்கள், அவர்களிடத்தில் ஈமான் வலுவாக இருக்கும், இதுதான் அதனுடைய பொருள். அன்புள்ளவர்களே, எனவே ஈமானை பொறுத்தவரையில் அது பலகீனம் அடைவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் பலகீனம் அடைகிறது. எப்படி தெரியுமா? உங்களிடையே இருக்கக்கூடிய துணி எப்படி அதிகமாக புழங்குவதின் காரணமாக அது அழுக்கடைந்து கரைபிடித்து இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் வலிமை இழந்து பலம் குறைந்து இப்படி இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பிப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அடிப்படையான விஷயம், ஈமான் பலமுள்ள ஈமானாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அதுதான் பிரதானமானது. நம்முடைய ஈமான் வலிமையாக இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் நமக்கு இருக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, அதிகமாக இப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஈமானை பொறுத்தவரையில் அது உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் வலிமையான ஈமானாக இருக்கும். அப்படி வலிமையான ஈமானாக இருந்தால் தான் இந்த உலகத்திலும் சரி மறு உலகிலும் சரி ஈடேற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் தோல்விதான். அன்புள்ளவர்களே, சில வழிமுறைகள் பலமுள்ள ஈமானாக மாறுவதற்கு சில வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரிசைப்படுத்தி நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்முடைய ஈமான் வலுப்பெறச் செய்வதற்கு கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும். அப்படி ஓதுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கிறது, ஈமான் பலப்படுகிறது, ஈமான் வலிமையாகிறது. அப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வேதம், அதை நம்முடைய நாவால் படிப்பது என்பது மிகப்பெரிய அருள். நம்முடைய ஈமானை இது வலுப்பெறச் செய்யும். இப்படி நம்ம செய்கிறோமா? அல் குர்ஆனை நம்ம ஓதுகிறோமா? உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரஅத் 28வது வசனத்தில் சொல்லும்போது, அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நல்லவர்கள், நேர்வழியை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள்தான் மூமின்கள். மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திக்ர்,
அல் குர்ஆனை அவர்கள் ஓதுவதின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த அல் குர்ஆனை ஓதுவதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். பாருங்க, அப்போ நிம்மதி என்பது உள்ளத்திற்கு தேவை, எல்லோருக்கும் நிம்மதி தேவை. எவ்வளோ பெரிய பொருளாதாரம் வைத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போஸ்டில் உயர்ந்து இருந்தாலும், எவ்வளவு கீழே சாமானியனாக இருந்தாலும் உள்ளத்திற்கு நிம்மதி என்பது அவசியம். அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? எங்கிருந்து கிடைக்கும்? அல் குர்ஆனை ஓதுவதின் மூலமாக கிடைக்கும். அல் குர்ஆனை ஓதுவதினால் ஈமான் அதிகரிக்கிறது, ஈமான் வலுப்பெறச் செய்கிறது. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹம் மசானிய தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சூரத்து ஜுமர் 23வது வசனம். அல்லாஹ் மிக அழகான பேச்சை வேதமாக இறக்கியிருக்கிறான். அது எப்படிப்பட்ட வேதம்? ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இதை ஓதினால் ஓதக்கூடியவர்கள் அவர்களுடைய தோள்களெல்லாம் மெய்சிலிருக்கின்றன. அல்லாஹுவை நினைவு கூறுவதின் மூலமாக அவர்களுடைய உடம்பினுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் மென்மை அடைகின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை, தன்னுடைய பேச்சை எப்படி அழகாக விவரிக்கிறான் என்று பாருங்கள். நான் மிக அழகான பேச்சை வேதமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதை நீங்கள் கையில் எடுப்பதினால், படிப்பதினால் உங்களுடைய தோள்கள் மெய்சில் இருக்கும். உண்மையில் என்னை ஓதுவதின் மூலமாக நினைவு கூறினால் உங்களுடைய தோள்களும் உங்களுடைய உள்ளங்களும் மென்மை அடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகாக சொல்கிறான். எனவே நம்முடைய ஈமானை வலிமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை ஓத வேண்டும். இந்த அல் குர்ஆனை நம்ம எப்படி ஓதுறோம்? எந்த அளவுக்கு அல் குர்ஆனோடு தொடர்புடையவளாக இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இவ்வளோ அழகா சொல்றான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, புதியதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் சுப்ஹானல்லாஹ் 3 மாதங்களிலே குர்ஆனை முழுமையாக பார்த்து முடிக்கிறார்கள். தஜ்வீது சட்டங்களை பேணி படிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுல் குர்ஆனாக, ஹாஃபிதுகளாக மாறுகிறார்கள். யாரு? புதியதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஆனால் நாம் பரம்பரை முஸ்லிம்கள் என்று பெருமையாக பேசுகிறோம். அவர்களை பார்த்து புதிய முஸ்லிம்கள், மௌலா இஸ்லாம், நியூ முஸ்லிம், இப்படி நாம் சொல்கிறோம். சிலர் உண்மையிலே அவ்வளோ ஒதுக்கி வைப்பது போன்ற பேச்சுகளும் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் புதியதாக இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹுடைய வேதமாம் அல் குர்ஆனை அழகு பெற ஓதுகிறார்கள், சட்டங்களை பேணி கற்றுக்கொள்கிறார்கள், அதை மனனமும் செய்கிறார்கள், அழகான முறையில் கிராத்து திலாவத்தாக ஓதுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லையே. அப்போ ஈமான் நமக்கு வலிமை ஆகணும்னா அடிப்படையான விஷயம் குர்ஆனை நம்ம படிக்கணும். குர்ஆனை படிக்கணும்னா குர்ஆனை முறையாக நம்ம கற்றுக்கொள்ளணும். அதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். குர்ஆனை அல்லாஹ் நமக்காக தான் தந்திருக்கிறான். குர்ஆனை படிப்பதற்காக, பொருளை உணர்வதற்காக, வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் போது இதில் எதையும் நம்ம செய்யாட்டா நம்முடைய ஈமான் எப்படி வலிமையாகும்? அதற்கு பிறகு எப்படி நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும்? எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ அடிப்படையான விஷயம், ஈமான் நமக்கு வலிமையாக வேண்டும் என்றால் அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, குர்ஆனை படிக்கிறது அதை சிந்தித்து படிக்கிறோம், சிந்திக்கணும், ததப்புர் இருக்கணும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்கள்ல நிறைய சிந்திக்கும்படி சொல்கிறான். நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நல்லுணர்வு பெற மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா தாக்கிலூன் அஃபலா ததஃபக்கரூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அப்படி சொன்னா நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? படிக்கிறதும் இல்லை, படித்து சிந்திக்கிறதும் இல்லை. அப்போ அல்லாஹ் எதுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ அன்புள்ளவர்களை, அப்போ நம்முடைய ஈமானை நம்ம அதிகரிக்கணும்னு சொன்னால், நம்முடைய ஈமானை வலிமையாக ஆக்கணும்னு சொன்னால் அல் குர்ஆனை நம்ம படிக்கணுமா இல்லையா? அதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி படிக்கலேன்னு சொன்னால் நம்ம உடனே படிக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு பெரிய பாரதூரமான கஷ்டமே கிடையாது. அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. முயற்சி வேணும். அல்லாஹ்வுக்குரிய வாசலை திறந்துருவான். அப்போ அன்புள்ளவர்களே, ஈமானிய வலிமையே ஈடற்றத்தை தரும் என்றால் நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம மாற்றணும், உருவாகணும். அதான் பிரதானமானது. அடுத்தது இதோட சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனா தாரிக்குன் ஃபீக்கும் சகலைனி, சஹீஹ் முஸ்லிமில் வந்த ஹதீஸ், நான் உங்களிடத்தில் 2 கனமான பொருளை விட்டுட்டு போகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவ்வலுஹுமா, அந்த 2ல் முதலாவது என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம், அல் குர்ஆன். ஃபீஹி, இந்த வேதத்திலே அல் ஹுதா, நேர்வழி இருக்கிறது, நூர், ஒளி இருக்கிறது. எப்படி? 2 கனமான பொருளை உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன். அந்த 2ல் முதலாவது அல்லாஹுடைய வேதம். இந்த அல்லாஹுடைய வேதத்தில் நேர்வழி இருக்கிறது, ஒளி இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்சிகு பிஹி, அதை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அன்புள்ளவர்களே, அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் சாதாரண விஷயம் இல்லை, அது கனமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அது கனமானது. அந்த கனமானதை நீங்கள் பிடிச்சிக்கங்க. அதில் தான் நேர்வழி இருக்கிறது, அதில் தான் ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது, அதுதான் பிரகாசம். அப்போ இந்த குர்ஆனை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், எப்படி நம்ம பாவிக்கிறோம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அப்போ ஈமானிய வலிமை நாம் பெறணும்னு சொன்னால் அல் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நம்ம மாறணும். அல் குர்ஆனை படிக்கணும், பொருளை உணரணும், சிந்திக்கணும், செயல்படுத்தணும், பிறருக்கு பரப்பணும். இப்படி இருந்தால் நம்முடைய ஈமான் வளர்ச்சி பெறும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இதிலிருந்து உள்ளது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், அவர்களுடைய பொன்மொழியை படிப்பது. குர்ஆனை எப்படி நம்ம படிக்கணுமோ அதுபோல முக்கியத்துவம் ஹதீஸையும் நம்ம படிக்கணும், விளங்கணும், பொருளை விளங்கணும். குர்ஆனுக்கு விளக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். குர்ஆனை ஹதீஸ் இல்லாமல் விளங்க முடியாது. 2மே வஹி தான். அப்போ 2 வஹி அல்லாஹ்வுடைய வஹி தான். அப்போ ஹதீஸையும் நம்ம படித்தாதான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ஹதீஸை நம்ம படிக்கலேன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. உலமா என்றால் யார்? யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவரெல்லாம் உலமாக்கள் தான். உலமானா யாரு? கற்றறிந்தவர்கள், அல்லாஹ்வை பற்றி விளங்கியவர்கள். அப்போ அல்லாஹ்வை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா அவங்க தான் உலமா. அதுக்காண்டி உலமான்றது ஆலிம்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அதிலும் அறிந்து, சும்மா பயம் இல்லை. அல்லாஹ்னா யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய மார்க்கம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தாங்க, எல்லாத்தையும் அறிந்து அல்லாஹ்வை உண்மையிலே பயப்படுகிறார்கள் ஒரு உலமா, அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். அப்போ எனவே குர்ஆனை நம்ம எப்படி படித்து பொருளை விளங்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அதுபோல ஹதீஸையும் நம்ம படிக்கணும், ஹதீஸையும் நம்ம விளங்கணும், அதையும் நம்ம சிந்திக்கணும். இது 2 சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். இதில் ஒன்று விட்டு ஒன்று இல்லைன்னு சொன்னால், ஒன்று இருந்தது ஒன்று இல்லை, அல்லது 2மே இல்லை, எல்லாமே பிரச்சனை தான். 2 சேர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
ஈமானுடைய வலிமையை நாம் பெறலாம். அப்போதுதான் ஈடேற்றம் கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது அடிப்படையான முதலாவது விஷயம். ரெண்டாவது, கிராஅத்து சியரி ஸலஃபி ஸாலிஹி, நல்லவர்களுடைய முன் சென்ற சஹாபாக்களுடைய அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்தாதான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், இல்லையா? சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஏனென்றால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக கண்டு அமர்ந்து பாடம் பெற்று அவர்களுக்கு முன்னால் கால் மடித்து இல்மை கற்றவர்கள். அப்படியானால் அவர்களுடைய வரலாறை நம்ம படிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்றான். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அப்படி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அவர்கள் யாருன்னு நம்ம படிக்கணுமா இல்லையா? அவர்கள் யாருன்னு நம்ம விளங்கணுமா இல்லையா? அப்போ உண்மையில் அன்புள்ளவர்கள் அப்படி விளங்குவதினால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உதாரணத்திற்கு சஹாபாக்களுடைய செயல்கள், அவர்களுடைய வரலாறு, அவர்களுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க படிங்கன்னு சொல்றாங்க. இப்போ நாம சஹாபாக்களை படிக்கணும்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமகாலத்திலேயே சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னொரு சஹாபியை நீங்க பாருங்க படிங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சபையில் இருக்கும்போது சொல்றாங்க, தோழர்களே, சொர்க்கவாதி யாராவது நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இதோ அந்த கேட்டை போய் பாருங்க, எல்லாரும் அப்படி எட்டி பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மனிதர் வருகிறார், தாடி ஃபுல்லா தண்ணி நனைஞ்சி, இடது கையில் செருப்பை கையில் வச்சுக்கிட்டு அப்படி சும்மா சாதாரணமாக வர்ற. எல்லாரும் பார்த்துட்டாங்க, அவங்க கடந்து போயிட்டாங்க. மறுபடியும் ரெண்டாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி சொல்கிறாங்க, யாராவது நீங்கள் பார்க்க நினச்சா அவரை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, நேற்று வந்து அதே ஆள் தான். மூணாவது நாள் இதே மாதிரி சொல்கிறாங்க, மூணாவது நாள் இதே ஆள் தான் வர்றாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இதை பார்த்து முடிச்சாச்சா, அதோட சரி அப்படி மனசுக்குள்ளே வச்சுட்டு விடலை. அதில் ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க யாரு? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க? சொர்க்கவாதின்னு ஏன் அப்படி சொன்னாங்க, அடையாளப்படுத்தினாங்க? என்ன காரணம்? துடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கே சஹாபியினுடைய செய்தியை படிங்கன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை ஏன்னு விளங்குறாங்க பாருங்க. அப்போ போய் அவங்கள்ட்ட போய் தனிமையில் போய், உங்களோட வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வரலாமா, 3 நாட்கள் விருந்தாளியாக வரலாமான்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. அவங்களும் வர சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, போகிறாங்க, தங்கி பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக ஒன்றும் வணக்கம் இல்லை, எப்போதும் போல் நார்மலாக தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் வருது. இப்போ நமக்கு இங்கே பாடம் என்னான்டா, அவன் ஏன் சொர்க்கவாதி, என்ன காரணம் அப்படின்னு சொல்றதை கண்டு அறிகிறாங்களா இல்லையா? அப்போ சமகாலத்திலேயே அதை பார்த்து படிக்கிறாங்கண்டா, எல்லா வரலாறு செய்தியும் நம்ம கையில் இருக்குது இப்போ. ஆனால் நம்ம படிக்கிறது இல்லை. படித்தாதானே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், படித்தாதானே நம்முடைய ஈமான் அது வளர்ச்சி பெறும். அப்போ சஹாபாக்குடைய வரலாறு சும்மா வெறும் வரலாறா? அப்போ ஏன் அல்லாஹ் புகழணும் குர்ஆன்ல? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லணும்? எந்த அளவுக்கு புகழ்ந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஈமானுடைய அடையாளமே ஹுப்புல் அன்சார், அன்சாரி தோழர்களை நேசிக்கணும், ஹுப்பு வைக்கணும் உங்கள் கல்புல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நயவஞ்சனுடைய அடையாளம் அவன் அன்சாரி தோழர்களை வெறுப்பான்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அடையாளத்துக்கே சஹாபாக்களை நேசிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்போ நம்ம அவருடைய வரலாறை நம்ம படிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய வரலாறுகளை படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்கிறோம், அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அது இம்மைக்கு பயன்பெறுமா மறுமைக்கு பயன்பெறுமான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம படித்தால் அது இம்மையிலும் பயன், மறுமையிலும் பயன். அதில் இல்லைன்னு நம்ம பதில் சொல்ல முடியாது.
இல்லையா? அப்போ அன்புள்ளவர்களே, ஈமானிய வலிமையே ஈடற்றத்தை தரும் என்றால் முதல்ல நம்ம ஈமான வலிமையாக்குற வழி என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? சஹாபாக்களுடைய வரலாற்று சம்பவங்களை படிக்க படிக்க நாம நம்முடைய ஈமான் வளரும். அது அப்படி படிக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற குறைகள் நமக்கு வெளியே வரும். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்குனாங்க, அவங்க எப்படி தங்களுடைய நேரங்களை கழித்தார்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், இதை ஒருவர் படித்தால் உண்மையில் அவர் தன்னையே ஒரு அற்பமாக கருதக்கூடியவராக மாறிடுவார். நம்ம என்ன மனுஷன், என்ன மூமின் அப்படின்ற லெவலுக்கு நம்மளே வந்துடுவோம். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நாமளே ஒப்புக்கொண்டு அவங்க மாதிரி நான் இல்லை அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். எனவே இதை படித்தா நம்மளை கூர்மையாக்கிக்கலாம், ஈமானுடைய வலிமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எனவே சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அது ஈமானை அது வலுப்படுத்தும். இது அடுத்தது. மூணாவது விஷயம் அன்புள்ளவர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும்னு சொன்னா அல் முஹாஃபலத்து அல ஸலாத்தில் மஃப்ரூதத்தி ஜமாஅத்தன் ஃபில் மஸ்ஜிதி, ரொம்ப பிரதானமானது. சும்மா கிடையாது. ஈமான் அதிகரிக்கிறது, ஈமான் வலிமை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு கடமையான தொழுகை நிறைவேற்றுவது, அப்படி இருந்தால் தான் ஈமான் அதிகரிக்கும். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? பள்ளிவாசல்ல நம்ம தொழுகிறோமா? அல்லாஹ்வுடைய பள்ளி எதற்காக? அல்லாஹ்வுடைய வீடுங்க இது, அல்லாஹ்வுடைய வீடு. அந்த அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம் வருகை தருவது எப்படி இருக்கிறது? முறையாக வர்றோமா? கடமையான தொழுகை நிறைவேற்றுகிறோமா? சுப்ஹானல்லாஹ். அதுவும் இந்த சூழல்ல இரவு நீளம், இரவு சுருக்கம், பகல் நீளம் இல்லையா? இப்போ பார்த்தா 3:45 அதானு, 4:15 இகாமத்து சொல்லப்படுது. இதுதான் உண்மையாக ஒரு மூமின் எப்படி இருக்கிறான்றதுக்கு இந்த நேரத்தை பயந்து தெரிஞ்சுக்கலாம். 4:15 அல்லாஹுடைய வீட்டில் நம்ம எழுந்து ஒது செய்துவிட்டு அல்லாஹுக்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகையை நம்ம பேணுறோமா? அப்படி பேணினால் நம்முடைய ஈமான் வலிமை பெறும். இது அல்லாமல் வேற என்ன சொல்யூஷன் இருக்கு சகோதரர்களே? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? வெறுமனே உழைத்து சம்பாதிப்பதற்காக மட்டுமா? இல்லையே. அதற்காக வேண்டியா? இல்லை. நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்வாதார தேவை. முதல்ல நோக்கம் என்ன? நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அதை பெரும்பாலும் மக்கள் தெரிவதில்லை, உணர்வதில்லை. அப்போ நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று இருக்கும்போது அதை விட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். அப்போ தொழுகை, அடிப்படையான தொழுகை, ஜமாத்தோட தொழுகிறது, இதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். இப்படி வரும்போது, அல்லாஹுடைய வீட்டுக்கு வரும்போது அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய நெருக்கம், அவனுடைய அரவணைப்பு கிடைக்குது. ஏன்? அவனுடைய வீட்டுக்கு வர்றோம், அவனை வணங்குவதற்காக வர்றோம், அவனுக்காக நம்முடைய நெற்றியை கீழே வைக்கிறோம், குனிகிறோம், பணிகிறோம், அவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம், கெஞ்சுகிறோம், அழுகிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அப்படியே அரவணைத்துக் கொள்கிறான். அப்போதான் ஈமான் அதிகரிக்கும். அது மட்டுமா, இங்கே வந்தால் தொழுகையாளிகளை பார்க்கும் போதே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். தொழுகையாளிகள், அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் வார முசல்லிகள் கிடையாது. இஷ்டம் போல வருவார்கள், இஷ்டம் போல வரமாட்டார்கள் என்ற நிலை கிடையாது. ஐங்கால தொழுகைகளும் பேணி தொழக்கூடியவர்களை பார்த்தாலே ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹுடைய பயம் வரும். அப்படி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அன்புள்ளவர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழும்போது அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு நெருக்கமான ஒரு தொடர்பு, இது மாதிரி வேற எதுவும் நம்ம கிடைக்காது இந்த உலகத்தில். அல்லாஹுடைய இந்த தொடர்பு இருக்குதே, எந்த சாதனமும் இல்லாமல், எந்த தொடர்பு நாம் உலகத்தில் வைப்பது போன்று இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரப்போடு பேசுவது இருக்கிறதே, ரப்போடு உரையாடுவது இருக்கிறதே. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னதுக்கு பிறகு நம்ம இன்னொரு உலகத்துக்கு போயிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உலகத்துக்கு போயிட்டோம். சலாம் கொடுக்கிற வரையிலும் யாரு எதிரே வந்தாலும் நமக்கு தெரியாது, என்ன பேசினாலும் அதை நம்ம கண்டு கொள்ள தேவையில்லை. உலகமே துன்யாவே வேண்டாம், நான் அல்லாஹுவோடு தொடர்புடையவனாக இருக்கிறேன். அப்படி வந்தால் உண்மையில் நம்முடைய ஈமான் அதிகரிக்குமா இல்லையா?
ஈமான் வலிமை பெறுமா இல்லையா? எனவே ஈமானின் வலிமையே ஈடேற்றத்தை தரும் என்றால் அப்போ நம்ம ஈமான முதல்ல சரி செய்யணும். அதை சரி செய்வதற்கு அடிப்படையானது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழணும். இப்படி அல்லாஹ்வை வணங்காம அல்லாஹ்வை தொழாம நாம என்ன சம்பாதிச்சாலும் பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வை தொழாம ஜமாத்தை பேணாம நீங்க என்ன வாழ்ந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை தான் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். அல்லாஹ்வுடைய சட்டம் இது. அல்லாஹ்வை வணங்காம என்ன சம்பாத்தியம், அல்லாஹ்வை வணங்காம என்ன நேரம், என்ன மனுஷனாமா? ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகை தானப்பா. வேற என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்மை போன்று அவர்களும் ஆடை அணிகிறார்கள், நம்மை போன்று சாப்பிடுகிறார்கள், நம்மை போன்று மலஞ்சலம் கழிக்கிறார்கள், நம்மை போன்று அவர்களுக்கும் மனைவி பிள்ளைகள் உண்டு. என்ன வித்தியாசம்? இந்த தொழுகை தானே. அடிப்படையான இந்த தொழுகையே இல்லைண்டா என்ன வெற்றி கிடைக்கும்? சகோதரர்களை சிந்திச்சுப்பார். எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் அதிகம் வந்துக்கிட்டு இருக்குது, நோய்கள் அதிகம் வருகிறது, பஞ்சாயத்துகள் அதிகம் வருகின்றன, குடும்ப உறவுல அதுல விரிசல் இருக்கிறது, பிள்ளைகளோட தொடர்புல விரிசல் இருக்கிறது என்றால் அடிப்படையாக அல்லாஹுவை வணங்குவதில்லை. இதான் யதார்த்தம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஈமானிய வலிமையே ஈடேற்றத்தை தரும் என்றால் தொழுகை நம்மிடத்துல சரியா இருக்கிற தொழுக ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக பிரதானமானது. அடுத்தது நாலாவதாக சொஹ்பத்துல் அஹ்யார், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்முடைய தோழமை, அதை சரியான முறையில் தேர்வு செய்யணும். ஏனென்றால் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது மிக முக்கியம். யாரோடு நம்ம பழகிறோமோ, யாரோடு நெருங்குறோமோ, யாரோடு நம்ம ஒன்றாக இருக்கிறோமோ அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு அளவுகோல் என்ன? அவன் என்னுடைய கிளாஸ்மேட்டு, பள்ளி படிப்புலேருந்து அவன் என்னோடையே இருக்கிறான், அல்லது ரூம்மேட்டாக இருக்கிறான், பல வருஷமாக இருக்கிறான், ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம், இப்படி இது அளவுகோலா? அல்லது அவன்கிட்ட காசு நிறைய இருக்குது, அவன்கிட்ட நிறைய பிஸ்னஸ் இருக்குது, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடும், அவன்கிட்ட கேட்டால் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது இதுவா? உண்மையில் இஸ்லாம் மிக அழகாக அளவுகோல் சொல்லுது. நல்ல கவனிக்கணும். ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஏற்படுத்துவதாக இருந்தால் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் சொன்னால், யன்ஃபஊனக ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நண்பர்கள் துன்யாவிலும் சரி ஆகிரத்து விஷயத்திலும் சரி நமக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும். நண்பன் தான் அப்படித்தான், அவன் எனக்கு இந்த உலகத்திலும் பயனுள்ளவனாக இருக்கணும், மறுமையிலும் பயனுள்ளவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் நண்பன். அடுத்தது யன்ஸஹூனக வ யர்கபூனக ஃபில் கைரி வ யுஹذிரூனக மினஷ் ஷர்ரி. இன்னொரு அளவுகள் என்ன அப்படின்னா, உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்டுண்டா மாறி மாறி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ இப்படி செய், இப்படி செய்யாதே, நல்ல அறிவுரையாக இருக்கணும். அதே மாதிரி ஹைரு நலவு எது இருக்குதோ அதை சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கணும். அவன் தான் உண்மையான நண்பன். அதே மாதிரி ஷர்ரு தீங்கு இருந்தால் உனக்கு எச்சரிக்கை செய்யணும். தீமை நடக்கு போகுது அப்படின்னு இருந்தால் அவன் மட்டும் இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அவன் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கணும். அப்போ நல்லது விஷயத்தில் தூண்டக்கூடியவனாக இருக்கணும், கெட்ட விஷயமா இருந்தால் தடுக்கக்கூடியவனாக இருக்கணும். அவன் தான் உண்மையான நண்பன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கோணல் கண்டா, மனுஷன் தானே, கோணல் வரும். அப்படி கோணல் வந்தால் அதை நிமிர்த்தணும். இப்படி இருக்கக்கூடாது, இதில் உன்கிட்ட பிரச்சனை இருக்காது, சரி செய் அப்படின்னு அவன் சரி செய்யணும். அதே மாதிரி நல்லது செய்வதை அவன் கண்டால் உனக்கு அவன் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். இதுதான் கரெக்டுப்பா, நீ செஞ்சுதான் கரெக்டு, இன்னும் கரெக்டாக பண்ணு இப்படின்னு சொல்லணும். அதான் உண்மையான நண்பன். அப்போ இப்படி இருக்கிறாங்களா நம்முடைய தோழமைகள், நம்முடைய நட்புகள் இப்படி இருக்கின்றார்களா? சிந்திச்சு பார். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குர்ஆன் வசனம் சூரத்து ஸுஹ்ருஃப் 67வது வசனம், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை மறுமை நாளிலே உற்ற நண்பர்கள் வந்து நிற்பார்கள். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ, அதுவும் நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க தெரியுமா? அதுவுன் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன், அவர்கள் அவர்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க. அல்லாஹு அக்பர்.
இங்கே நண்பர்கள், ஆனால் நாளைக்கு அல்லாட்ட போய் அங்கே நின்றா 2 பேர் எதிரியா நிற்பாங்க. யாரை தவிர? இல்லல் முத்தகீன், தக்குவா உடையவர்களை தவிர. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நட்பு வைக்கிறாரோ அவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்கே என்ன விளங்குதுண்டா, உலக வாழ்க்கைக்காக நான் நட்பை வைத்துக் கொள்வது அது கூடா நட்பு, அது கேடாக முடிந்துவிடும். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அந்த நட்பு எப்படி இருக்கணும்டா, அது நல்ல நட்பாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன அளவுகோலோடு இருக்கணும். அப்படி இருந்தால் நாளை மறுமையில் ஒன்றாக அங்கேயும் இருப்பார்கள். அப்போ ஈமான் வலிமை பெறுவதற்கு இப்படி ஒரு நட்பு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேரும் அல்லாஹ்வுக்காக நேசிப்பாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நட்பு என்பது பிரதானமானது. ஈமான வலிமை பெறுவதற்கு நட்பு வட்டாரம் மிக பிரதானமானது. இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, 5வது, ஈமானை வலிமையாக்குவதற்கு நோயாளிகளை நம்ம விசிட் பண்ணணும், சந்திக்கணும். பிரதானமானது. இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்கள் இதை செய்கிறாங்க, ஆனால் முஸ்லீம்கள் இதை செய்கிறது இல்லை பெரும்பாலும். அப்போ நோயாளிகளை நம்ம சந்தித்தா நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். எப்படி? நோயாளிகளை பார்த்து சந்திக்கும் போது, அல்லாஹ் பாதுகாத்தா நமக்கு அப்படி தரல, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த நோய் எனக்கு வரல அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து நன்றி செலுத்துறோம் பாருங்க, அப்போ நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த நிலை மாறும். ஆனால் நமக்கு என்ன தெரியலன்னா, நோயினுடைய இதே தெரியல, ஆரோக்கியத்தினுடைய அருமையும் தெரியல. எப்போ தெரியும்? இது மாதிரி பேஷண்ட்டுகளை சந்திச்சாதான் நமக்கு தெரியும். அப்போ இயாதத்துல் மர்லா என்பது, நோயாளிகளை சந்திப்பது என்பது நம்முடைய ஈமானை அதிகரிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசிட் பண்ணுறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ பெரியவங்க, அவங்க நோயாளிகளை நல்லா விசாரிக்க வர்றாங்க. சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் செய்யணுமா இல்லையா? இப்போ ஈமான் வலிமை பெறுவது என்றால் நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, ஈமான் வலிமை பெறுவதற்கு மௌத், அதை நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் மௌத்துலையும் நல்ல மௌத்து, கெட்ட முடிவு, நல்ல முடிவுன்னு இருக்கு. ஹஸ்னுல் ஹாத்திமா, சூஉல் ஹாத்திமா, நல்ல முடிவு, கெட்ட முடிவு, இது கரெக்டாக இருக்கணும். இதை நம்ம சிந்திக்கணும், பயப்படணும். மௌத்தை நினைக்கணும். மௌத்தை நினச்சா எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம் இல்லையா? எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம். ஆனால் அந்த மௌத்தினுடைய அந்த முடிவு இருக்குதே, அது சரியாக இருக்கும். அதுதான் பிரதானமானது. இன்னைக்கு நம்ம மௌத்துக்கு பயப்படுறோம். இன்னைக்கு பார்த்தா, இன்னைக்கு ஃப்ளைட்டில் உட்கார்ந்தா இன்னைக்கு பயம் வந்துடுது புதுசாக. இப்போ அதுவும் குறிப்பாக அந்த ஏர் இந்தியான்னு சொல்லிட்டாலே மக்களுக்கு பயம். இப்போ முன்னாடி டிக்கெட் போட்டிருப்பாங்களே அவங்க கூட, ஏன் நம்ம போட்டுட்டேன் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே போகிறது. இப்போ அது மட்டும் இல்லை, எந்த ஃப்ளைட்டில் உட்கார்ந்தாலும் அந்த ஒரு பயம் வந்துடுது. விளங்கிச்சா இல்லையா? ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயம் இப்போ இல்லை, எப்பவும் இருக்கணும், எங்கே இருந்தாலும் இருக்கணும். சும்மா இருந்தாலும் அந்த பயம் வரணும். அந்த மௌத்தை நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்போ தான் நம்ம நல்ல காரியத்தை செய்ய முடியும். மௌத்தை நம்ம நினைக்கலண்டா நல்ல காரியம் நம்ம செய்யவே முடியாது. கெட்ட காரியத்தை அது செய்ய வச்சிரும். அதனால் இறுதி முடிவு நல்ல முடிவாகணும்டா மௌத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய ஈமான் வலிமை பெறும். இது அடுத்தது. அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களை, இப்போ நம்ம மரண சிந்தனை நமக்கு வரணும்டா ஜியாரத்துல் மகாபிர், கபறுகளை போய் சந்திக்கிறது, விசிட் பண்ணுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் போகலாம். ஃபஸூருஹா, இப்போ நீங்கள் ஜியாரத் செய்யுங்க. ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனையை ஞாபகப்படுத்தும்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம கபூரில் போய் நின்றாலே மறுமையினுடைய சிந்தனை வந்துடும். இதை செய்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இல்லையா? அப்போ இதை நம்ம செய்யணும். சஹாபாக்கள், நபித்தோழர்கள்லையே சிலர்கள் டெய்லி இதுவே ஒரு வழக்கமாக, ஒரு வழிமுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி போய் கபூரில் போய் நின்றுவாங்க. ஏன்? அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உள்ளங்கள், தோள்கள் எல்லாம் மென்மை அடையணும் அப்படின்ற லெவலில் இருந்தாங்க சஹாபாக்கள். குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு தாடி பெரிய தாடியாக இருக்கும். அங்கே கபூரில் போய் நின்றாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி, எந்த அளவுக்கு வருதுன்னா, ஹத்தா எபுல்ல லிஹையத்தஹு, தாடி முழுசாக நினைகிற அளவுக்கு. அல்லாஹு அக்பர், அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க.
அப்போ தோழர்கள் பக்கத்தில் இருந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, மறுமையினுடைய வீடுகளில் முதலாவது வீடு இதுதானே, மறுமையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து முதல்ல நம்ம சந்திக்கிற வீடு கபரு தானே, அதான் முதல் வீடு, அதுக்கு பிறகுதான் மறுமை. இதை நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாரு? உஸ்மானு ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அவங்களே போய் நிற்கிறாங்க, அழுகுறாங்க, மறுமையினுடைய சிந்தனையை ஏற்படுத்துறாங்கண்டா நாம எப்படி நம்ம இருக்கணும்? அப்போ ஈமான் சும்மா சகோதரர்களை வந்துடாது, அதிகரிக்காது. இது போன்ற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதே மாதிரி அல் முதாவமத்து அலா திக்ரில்லாஹ், எப்பொழுதும் அல்லாஹுடைய சிந்தனையோடு தொடர்ந்து இருக்கணும். மிக முக்கியமானது. நம்ம எப்படி எந்த சொல்லும் சரி அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வை திக்ரு செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும். அப்போ அதுக்கான அதுக்கார் திக்ருகள் துஆக்கள் இதை நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. இறை மறுப்பாளர்களும் நயவஞ்சரும் தான் அல்லாஹ்வை மறப்பார்கள், ஆனால் முஸ்லிம்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அப்போ முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்தால் ஈமான் அதிகரிக்கும். அப்போ ஈமான் அதிகரிச்சாதான் ஈடேற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், சும்மா கிடைக்காது. அப்போ இது நமக்கு பிரதானமானது. அடுத்ததாக அல் இஹ்லாசு ஃபில் அமலி ஓ தலபு சவாபி. இவ்வளவும் நம்ம சொல்லிட்டோம். இதை நம்ம அப்படியே அழகா செய்வதாக இருந்தால் இஹ்லாசு வேணும். அல்லாஹ்வுக்காக செய்கிறது, அடுத்தவனுக்காக செய்கிறது இல்லை. என் தேவைக்கு வர்றது, உங்கள் தேவைக்கு போகிறது, இப்படி அல்ல. நான் வர்றது அல்லாஹ்வுக்காக, நான் செயல்படுறது அல்லாஹ்வுக்காக. இல்ல, அல்லாஹ்வுடைய ஒரே காரணம் தான், அல்லாட்ட கூலி வேணும், தலபு சவாப், எனக்கு கூலி அல்லாட்ட, அவ்வளவுதான். இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துட்டும் இருக்கணும். இங்கே நம்ம என்ன இருக்கக்கூடாது? அவர் செய்தார், இவர் செய்வார், அவர் செய்தால் நான் செய்வேன், இவர் செய்தால் நான் செய்வேன், இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நன்மைகளை செய்வதற்கு முந்தனும் அடுத்தவர்களை பார்க்க வேண்டாம். அடுத்தவர்களை பார்க்கலாம், அவர்களை நாம் முந்த வேண்டும் என்று. அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது, அவர்களே செய்யல நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல காரியங்களை ஃபஸ்தபிக்குல் கைராத், போட்டி போடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது, விரைந்து செயல்படுங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த நேரத்தில் நமக்கு இஹ்லாஸ் தேவைப்படுது. இஹ்லாஸ் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இஹ்லாஸ் இருந்தால் தான் நம்ம செயல்படக்கூடிய அத்தனை செயல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், இல்லை என்றால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே பிரதானமானது ஈமான் அதிகரிக்கணும் என்றால், வலிமை பெறணும் வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரசிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர்கள் கடைசி கட்டத்திலே, மரண தருவாயிலே, அவர்கள் செவரோடு தன்னுடைய நெற்றியை முட்டிக்கொண்டு அமர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்திலே மகன் இருக்கிறார், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. யா அபதாஹ், யா அபதாஹ், அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வ கதா. என் அருமை தந்தையே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இன்னென்ன நற்செய்தி சொல்லவில்லையா? ஏன் நீங்கள் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மகனே, என்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை நான் தாண்டி வந்தேன். சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாறை படித்தா நமக்கு ஈமான் கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தா நம்ம உண்மையான மோமின். சஹீஹ் முஸ்லிமில் வந்த ஹதீஸ் சொல்கிறாங்க, நான் 3 கட்டங்களை தாண்டி வந்தேன். முதலாவது கட்டம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வெறுத்து வாழக்கூடியவனாக இருந்தேன். மார்க்கம் பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவதற்கு முன்பாக இருந்தனே, அந்த நிலையை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். அப்படியே என்னுடைய வாழ்வு கடைசி முடிவாக இருந்திருந்தால் நான் நரகவாதியாக போயிருப்பேனே, அதை நான் நினைத்து அழுகிறேன். பிறகு வந்தேன், ஈமான் உள்ளே நுழைந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தேன், என்னுடைய கரத்தை நீட்டினேன், அவர்களும் நீட்டினார்கள். பிறகு நான் மடக்கி கொண்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலக யா அம்ர், அம்ரே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நான் சொன்னேன், உரீது அன் அஷ்தரித்த, நான் உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால், கலிமா சொல்ல வேண்டும் என்றால் நான் சில நிபந்தனைகள் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா தஷ்தரித்து, என்ன உங்கள்கிட்ட ஷர்த் இருக்கிறது?
அப்படின்னு கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன், எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், எத்தனையோ மாபாதக செயலில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளிலே. நான் இப்படி உடன்படிக்கை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதை அவர்கள் முன்னால் நினைத்தது இப்போ சொல்லி காட்டுகிறார்கள் மரண தருவாயிலே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுவதற்கு பிறகு அதற்கு முன்னால் அத்தனை பாவங்களும் அதை தகர்த்திவிடும், ஒன்றும் இல்லாமல் அழித்துவிடும். இது உங்களுக்கு தெரியாதா? ஹிஜ்ரத் செய்தால் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் உள்ள அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. ஹஜ் செய்தால் அதற்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா தோழரே என்று கேட்டவுடன் என்னுடைய கையை நான் நீட்டினேன், கலிமா ஷஹாதா நான் சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கு மரணம் சம்பவித்திருந்திருக்க கூடாதா? துடித்தார்கள். அந்த நேரத்தில் கலிமா சொல்லிய அதே நிமிடத்தில் என்னுடைய ரூஹு உடலிலிருந்து பிரிந்திருக்காதா? அப்படி பிரிந்திருந்தால் நான் சொர்க்கவாதியா போயிருப்பேனே. இதை நான் நினைத்தேன் மகனே, இதை நான் நினைத்து அழுகிறேன் மகனே என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எத்தனையோ பொறுப்புகளை தந்து விட்டார்கள், என்னை கவர்னராக ஆக்கிவிட்டார்கள். அத்தனை பொறுப்புகளையும் என்னுடைய தலைக்கு மேல் நான் சுமந்து செயல்பட்டேனே, அது நான் சரியாக செயல்பட்டேனா, முறையாக செயல்பட்டேனா, சரியான முறையிலே அதை நிறைவேற்றினேனா, அதில் நான் எதுவும் குறை வைத்தேனா? இதை நான் நினைத்து பார்க்கிறேன், இதை நான் நினைத்து பார்க்கிறேன் மகனே. எனவே மகனே, என்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு உடனே கடந்து விடாதீர்கள், உடனே எல்லாரும் சென்று விடாதீர்கள். என்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு எனக்காக துவா செய்யுங்கள். அந்த துவா செய்வதற்கு என்ன அளவுகோல் தெரியுமா? ஒரு முழு ஒட்டகத்தை, உயிரோடு இருந்த ஒட்டகத்தை முறையாக அறுத்து குர்பான் கொடுத்து அது மற்றவர்களுக்கு பங்கீடு செய்து அதை விநியோகம் செய்து அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் அளவுக்கு எனக்காக நேரங்களை கொடுத்து எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் மகனே என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால், உண்மையில் அன்புள்ளவர்களே, இந்த சஹாபி மரண தருவாயிலே தன்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறது, கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, இதை கவலைப்பட்டார்களே. இதுதான், இப்படி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சுய பரிசோதனை செய்தால்தான் ஈமானிய வலிமை கிடைக்கும். அப்படி ஈமானிய வலிமை பெற்றால்தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி ஈடேற்றம், வெற்றி, ஜெயம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானிய வலிமையை, சக்தி, பலத்தை அல்லாஹ் கொடுத்து அவனுக்கு பிடித்தமான, விருப்பமான, அவனுக்கு திருப்தியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் தந்து ஈருலகிலும் வெற்றியை தந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்து மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் தாகத்தோடு சூரியன் தலைக்கு மேலே வைக்கப்பட்டு வியர்வை நீர்களால் நீந்தி கொண்டிருப்போமே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து அவர்களுடைய திரு கையால் பெற்று குடிக்கின்ற பாக்கியத்தை, பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக, அதை ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.